சனி வக்கரமாக இருப்பதால் அஷ்டம சனியின் பாதிப்புகளிலிருந்து ஓரளவிற்கேனும் நீங்கள் விலகி இருப்பீர்கள். இந்த ஒரு முன்னேற்றமான நிலையை போன மாதமே, அதாவது ஜூலை மாதமே நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள். ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தால் அஷ்டம சனியின் பாதிப்புகள் குறையாது. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த 2 நாட்களாக, அதாவது 3ஆம் தேதி இரவிலிருந்து பிரச்சனைகள் அதிகம் இருப்பது போல் நீங்கள் உணர்ந்திருக்கலாம். அதற்கு காரணம் அஷ்டம சனி அல்ல. உங்களுடைய ராசிநாதன் அமாவாசை நிலையில் இருந்தார். அதையும் தாண்டி ஜென்ம ராசியை கடந்து கொண்டிருந்தார். எப்பொழுதுமே சந்திரன் ஜென்ம ராசியை கடக்கும் மாதத்தின் 2.25 நாட்கள் பிரச்சனையாகத்தான் இருக்கும். இதை ஏன் இங்கே குறிப்பிடுகின்றேன் என்றால், சந்திரன் ஜென்ம ராசியை கடந்தது ஒருபுறம் இருந்தாலும் கூடவே அமாவாசை நிலையில் வலுவிழந்து இருந்தார். அதனால்தான் கடந்த 2 நாட்களாக ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனைகள் இருப்பது போல் நீங்கள் உணர்ந்திருக்கலாம். பிரச்சனைகளையே கூட சந்தித்திருக்கலாம். சரிங்களா? அது இப்போ முடிந்து விட்டது. அஷ்டம சனி இப்போ வக்ரம் என்னும் நிலையில் இருக்கின்றார். ஸோ செப்டம்பர் மாதம் வரை வக்கரமாக இருக்க போவதால் பிரச்சனைகளிலிருந்து மீள்வதற்கும் புதிய வாய்ப்புகளை கிடைப்பதற்கும் நல்ல நிலை இருக்கின்றது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சரிங்களா? குரு லாபஸ்தானத்தில் ராஜயோகாதிபதியான செவ்வாயுடன் இந்த மாதத்தில் இருக்கின்றபடியால் முன்னேற்றமான நிலை கண்டிப்பாக இருக்கும். சூரியனும் ஆட்சியான நிலையில் இருக்கின்றார். ஸோ அதனால செல்ஃப் கான்ஃபிடன்ஸ், ஆத்ம பலம் அதிகமாக இருக்கும். இதை பயன்படுத்தி கண்டிப்பாக முன்னேறுங்கள். ஓகே. சனி வக்ரம் என்னும் நிலையில் விலகிவிட்டாலும், அதாவது அக்டோபர் மாதம் விலகினாலும், அவர் இன்னும் ஒரு 4-5 மாசம் தான் அஷ்டம சனியா இருக்க போறார். ஸோ சனி 95% அஷ்டம சனி உங்களுக்கு முடிந்து விட்டது. ரைட்? ஸோ 5% சனியால் உங்களுக்கு புதிய பிரச்சனைகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இதை மனதில் வைத்துக்கொண்டு கிடைக்கும் வாய்ப்பை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஓகே. எனக்கு எந்த விதமான நல்ல பலனும் நடக்கல அப்படின்னு நீங்கள் நம்பினால், உண்மையாகவே நீங்கள் நம்பினால், உங்களுடைய சுயஜாதகத்தை தீர ஆராய்ந்து கொள்வது நல்லது. ரைட்? இதை கொஞ்சம் மனசுல வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இந்த மாதம் பிரச்சனையா ஏதாவது ஒரு நிலை இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, புதன் வக்கரமாக இருக்கின்றார். ஓகே. புதன் உங்களுக்கு 12 குடைவர் மற்றும் 3 குடைவர். இதனால உங்களுடைய தூக்கம் சற்றே பாதிக்கப்படலாம். அல்லது நீங்கள் கம்யூனிகேஷன் சொல்றோம்ல, 3ஆம் இடம் கம்யூனிகேஷனை குறிக்கக்கூடிய இடம். புதன் கம்யூனிகேஷன் குறிக்கக்கூடிய கிரகம். அதனால பேசும் பேச்சால் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். ஓகே. பேசுற பேச்சுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ், பண பரிவர்த்தனையாக இருக்கட்டும், டிஜிட்டல் ஃபைல்ஸ் ஹேண்டில் செய்வதாக இருக்கட்டும், வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புவதாக இருக்கட்டும், அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. ரைட்? இதுதான் ஆகஸ்ட் மாதத்திற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயம். மற்றபடி ஆகஸ்ட் மாதம் நன்றாக இருக்கின்றது. நல்ல வாய்ப்புகள் கண்டிப்பாக கடகராசியினருக்கு வருகின்றது. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.